ரகசியங்கள் நிறைந்த இந்த கோவிலுக்கு ஒரு முறை போனா உங்க ஜென்ம பாவமும் தீரும்னு உங்களுக்கு தெரியுமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நினைக்க நினைக்க முக்தி தரும் தலம் அப்படின்னு நம்ம ஆன்மீகத்துல எதை சொல்றோம்? அதுதான் அண்ணாமலையார் வாழும் திருவண்ணாமலை. எத்தனையோ பரிகாரங்கள் செஞ்சும் தீராத கர்ம வினைகள், எத்தனை ஜென்மாக்கள்லையோ செஞ்ச பாவங்கள் எல்லாத்தையும் ஒரேடியாய் போக்கக்கூடிய வல்லமை இந்த அண்ணாமலைக்கு உண்டுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. பஞ்சபூத ஸ்தலங்கள்ல அக்னி ஸ்தலமா விளங்குறது தான் இந்த திருவண்ணாமலை. இங்க இருக்கிற மூலவர் லிங்க வடிவில் அருள் பாலிக்கிறார். இந்த மலையே சிடனின் வடிவம் என்பதுதான் ஆன்மீக ரகசியம். அதனாலதான் இந்த மலையை சுத்தி வர்றது அவ்வளோ பெரிய ஆன்மீக பலனை தரும்னு சொல்றாங்க. குறிப்பா பௌர்ணமி நாளில லட்சக்கணக்கில் மக்கள் இங்க கிரிவலம் வந்து சுவாமி தரிசனம் பண்றாங்க. இந்த கோவிலோட மிகப்பெரிய சிறப்பு என்னன்னா, இங்க அடிவாரத்திலிருந்து மலை உச்சி வரைக்கும் பல சித்தர்கள் கண்ணுக்கு தெரியாம வாசம் செஞ்சுட்டு வர்றதா ஐதீகம். அதனாலதான் இங்க கால் காட்டி நிற்கும் போதே நமக்குள்ள ஒருவித அமைதியும் நேர்மறை அதிர்வும் உண்டாகிறத நம்மால உணர முடியும். கார்த்திகை தீபத் திருவிழாவின் போது மலை மீது ஏற்றப்படும் மகாதீபம் நம்ம வாழ்க்கையில இருக்கிற இருளை போக்கி வெளிச்சத்தை கொண்டு வரும் என்பதன் ஐதீகம்தான் இது. சரி, திருவண்ணாமலைக்கு போறவங்க எப்படி வழிபடணும்? உங்களால முடிஞ்சா ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் கிரிவலம் போங்க. அப்படி முடியாதவங்க பிரதோஷ காலத்துல அண்ணாமலையாரையும் உண்ணாமலை அம்மனையும் மனதார தரிசனம் பண்ணுங்க. அங்க இருக்கிற பிரம்ம தீர்த்தத்துல கை நனைச்சிட்டு அடிவாரத்துல உள்ள ரமண மகரிஷி ஆசிரமத்தையோ அல்லது சேஷாத்ரி சுவாமிகள் சன்னதியையோ பார்வையிட்டு வாங்க. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு ரொம்ப சிலிர்ப்பா இருந்திருக்கும்னு நம்புறேன். உங்களோட அடுத்த ஆன்மீக பயணத்தை திருவண்ணாமலைக்கு பிளான் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க நண்பர்களுக்கு பயன்படும்னா ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஆன்மீக தகவலோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.